Hi guys, welcome back to Phoenix Academy of English. இன்னைக்கு நம்ம சிம்பிள் present அப்படிங்கறத பார்க்கறோம். பட் இத வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான வேல வந்து நம்ம பார்க்க போறோம். யூசுவலா வந்து சிம்பிள் presentங்கிறது நம்மளோட habitual actionsக்கு யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறது மட்டும் பார்த்திருப்போம். இது இல்லாம நம்ம இங்கிலீஷ்ல வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும்போது என்னென்ன சிச்சுவேஷன்ல சிம்பிள் presentன்றதை யூஸ் பண்ணலாம்ன்றதை கொஞ்சம் டீடைலா இன்னைக்கு லெசன்ல நம்ம பார்க்கலாம். Without wasting time, let's dive in. First simple present கான format என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். First நம்ம subject யூஸ் பண்ணனும் and then வந்து நம்ம raw present verb அப்படிங்கறத யூஸ் பண்ணனும். இதுக்கு அப்புறம் adjective object வச்சு அந்த sentence வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். So main thing என்னன்னா subject plus raw present verb. அப்போ அந்த raw அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னு பார்க்கலாம். vegetables இருக்கு அப்படினா அத நம்ம சமைக்காம அப்படியே எடுத்துக்கிறது வந்து அதோட raw formல எடுத்துக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம். அப்ப raw அப்படினா என்ன மீனிங்னா அதோட தன்மை மாறாம அந்த பொருள் அப்படியே இருக்கிறத நம்ம raw அப்படி யூஸ் பண்ணுவோம். இங்கேயும் வந்து நம்ம verb ஏன் raw present verb அப்படினு சொல்றோம்னா for instance ஒரு verb எடுத்துக்கலாம், ஒரு action see அப்படினு எடுத்துக்கிறோம். see, saw, seen அப்படின்றது இதோட கன்வர்ஷன், past and past participle conversion. இப்ப see அப்படிங்கிற verbல அத நம்ம வந்து சேஞ்ச் பண்றோம் அப்படினா அத நம்ம saw அப்படினு pastல கன்வர்ட் பண்றோம். அங்க வந்து ஒரு கன்வர்ஷன் நடக்குது. இப்ப சீங்கிற அதே verb கூட நான் ஒரு ing ஆட் பண்றேன் அப்படினாலும் there is a conversion. நம்ம ing வந்து அது கூட ஆட் பண்ணிருக்கோம். பட் எதுவுமே ஆட் பண்ணாம அதோட raw formன்றது அதோட பேஸ் ஃபார்ம் see அப்படிங்கிற வேர்ட் see அப்படினே நம்ம யூஸ் பண்றது தான் வந்து raw present verb அப்படினு சொல்லுவோம். இந்த raw present verbல ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா simple presentல மட்டும் third person singular வரும்போது நம்ம verb கூட s es or ies அது according to the verb வந்து நம்ம எஸ்ஸா இஎஸ்ஸா இல்லை ஐஇஎஸ்ஸா அப்படின்றது மட்டும் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படிங்கிறது ஹீ ஷீ இட் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனோட நேம் வருது. இப்போ ராம் அப்படின்னு ஒரு நேம் எடுத்துட்டோம்னா ராம் டிரைவ்ஸ் அ கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த டிரைவ்ன்ற வேர்பு கூட எஸ்ன்றதை ஆட் பண்ணி சொல்லுவோம். ராம் அப்படின்னு தனியாக யூஸ் பண்ணும்போது சிங்குலர் சப்ஜெக்ட். இது நான் ரெண்டு பேர் ராம் அண்ட் ஹிஸ் சைல்டு இல்லை ராம் அண்ட் ரவி அப்படின்னு சொல்லும்போது அது ப்ளூரலாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ நம்ம வந்து ஹீ ஷீ இட் அப்படின்றதுல வராது, தே அப்படிங்கிறதுல தான் வரும். இப்போ நம்ம ஒரு அனிமல் நேம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா த டாக் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது த டாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா அது சிங்குலர். இதே வந்து நிறைய டாக்ஸ் பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த இடத்துல வந்து வேர்பு கூட எஸ் வந்து ஆட் பண்ணக்கூடாது. த டாக்ஸ் பார்க் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஃபார்மேட் வந்து உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும். சப்ஜெக்ட் ஆட் பண்ணுறோம், ரா ப்ரெசன்ட் வேர்ப். ரா ப்ரெசன்ட் வேர்ப் அப்படிங்கிறது அதனுடைய தன்மையிலிருந்து மாறாமல் பேஸ் ஃபார்மாக இருக்கிற வேர்ப்ஸு, அதாவது ஆக்ஷன் வேர்ப்ஸை நம்ம வந்து ரா ப்ரெசன்ட் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறேன். இதோட டைட்டிலே இருக்குது, இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சிம்பிள் அப்படின்னாவே என்ன அர்த்தம், எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் அதிகமாக ஒர்க் எதுவும் பண்ணாமல் ரொம்பவே ஈஸியாக இருக்கிறது தான் நம்ம சிம்பிள்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இப்போ சிம்பிள் அப்படிங்கும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி சீங்கிற வேர்பை சீனு மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது கூட ஐஎன்ஜி அப்படிங்கிறது ஆட் பண்ண மாட்டோம். ஹேவ் ஹேஸ் அப்படிங்கிற ஆக்சிலரிஸும் யூஸ் பண்ண மாட்டோம். ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் அப்படிங்கிற பி வேர்ப்ஸும் நம்ம அதில் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் அந்த வேர்ப் எப்படி இருக்கோ அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸெப்ஷன்ஸும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், எங்கே வந்து வேர்பு கூட எஸ் சேர்க்கணும் அப்படிங்கிறதும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ லவ் சாக்லேட்ஸ். இதில் வந்து எனக்கு சாக்லேட்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம், அதனால ஐ லவ் சாக்லேட்ஸ். ஐ அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன், அதனால அங்கே நம்ம வேர்போட எஸ் சேர்க்கல, லவ் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கோம். ஹீ செல்ஸ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இன் ஹிஸ் ஷாப். ஸோ அவங்களோட கடையில் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஹீன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படிங்கிறதுனால செல் அப்படிங்கிற வேர்ப் கூட எஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஹீ செல்ஸ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இன் ஹிஸ் ஷாப். இது வந்து யூஸ்வலாக ஜெனரலாக நம்ம எப்படி வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசண்ட்டில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம என்னென்ன சுச்சுவேஷனில் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் டீப்பராக இங்கே வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் ஆர் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ். And second one for proverbs. Third one scientific theories. And the fourth usage is universal truths. Fifth one whatever we speak generally.
இதெல்லாம் என்னன்றதை நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டிரெக்ஷன்ஸ் இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுவும் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் கொடுப்போம். அண்ட் ஃபார் லைவ் காமெண்ட்ரிஸ் அண்ட் நெக்ஸ்ட் யூசேஜ் ஃபார் ஸ்டோரிஸ். ஸ்டோரிஸ்க்கு எப்படி சிம்பிள் ப்ரெசென்ட் வரும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே டவுட் இருக்கும். லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ் ஃப்ரம் த பிகினிங். இப்போ நான் மந்த்லி ஒன்ஸ் நான் கோவிலுக்கு போவேன் அப்படின்னாலும் தட்ஸ் அவர் ரொட்டீன். எவ்ரி மந்த் நான் வந்து அதை பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன், ஸ்டாப் பண்ணல. அப்படிங்கும்போது அதுவும் நம்மளோட ரொட்டீன் ஆக்டிவிட்டியாக தான் இருக்கும். இப்போ இயர்லி ஒன்ஸ் நம்ம வந்து யூஸ்வலாக அந்த மே மந்தில் லீவ் டைமில் வந்து கிராண்ட்மா ஹவுஸ்க்கெலாம் போவோம் இல்லையா, அதுவும் வந்து நம்மளோட ரொட்டீன் தான். அதையும் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் சொல்லணும். அது வந்து மந்த்லியாக இருக்கலாம், வீக்லியாக இருக்கலாம், இயர்லியாக இருக்கலாம். பட் நம்ம ரொட்டீனாக ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா அதையும் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டில் சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள், I usually get up 6 o'clock in the morning. Second example, I always play cricket in the evening. Let's move to the next one. Proverbs. இப்போ நான் கொடுத்துருக்க ப்ராவர்ப்ஸில் எங்கெல்லாம் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் அப்படிங்கிறது அப்ளை ஆகிருக்குன்னு பாருங்கள். ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ். ஸோ இதில் வந்து ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட்ன்றனால நம்ம வேர்ப் கூட எஸ் ஆட் பண்ணலை. ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஜேர்னி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஜேர்னி அப்படின்றது தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட். ஒரு அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, இயர் ஜேர்னி. தமிழில் இதை டிரான்ஸ்லேட் பண்ணாலும் ஒரு 1000 மைல் பயணம் என்பது முதலடையில் துவங்குகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போது அங்கே நம்ம பயணங்கள் அப்படின்னு தமிழ்லையுமே சொல்லலை இல்லையா, அதனால எது சப்ஜெக்ட் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு அக்ரியாகிற வேர்பு தான் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணோம். இந்த 3 ப்ராவர்ப்லேருந்து புரிஞ்சுருப்பீங்க. ஆக்ஷன்ஸுன்றது ப்ளூரல், ஸோ நம்ம வேர்ப் கூட சேர்க்கலை. ஆனால் ஜேர்னி ஆஃப் 1000 மைல்ஸ் அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால நம்ம வேர்ப் கூட சேர்த்துருக்கோம். பிகின்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதும் சிங்குலர்ன்றனால ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் யூசேஜ். இப்போ ஒரு சயின்டிஃபிக் தியரியை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். என்ன சொல்லலாம்னா, லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் தென் சவுண்ட் அப்படிங்கிற ஒரு தியரி எடுத்துக்கிறோம். இது வந்து நேற்று இந்த மாதிரி நடந்தது, இன்னைக்கு இது நடக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து காமன் ஃபார் ஆல் த டைம். அது வந்து சயின்டிஃபிக்கலாக அவங்க ப்ரூவ் பண்ண விஷயங்கள். இது வந்து நம்ம மாற்றி பேச முடியாது. அந்த மாதிரி இருக்க விஷயங்களை வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் தென் சவுண்ட். Water freezes at 0 degrees centigrade. Whatever we speak generally அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தோம். ஸோ ஜெனரலாக பேசுறது அப்படின்னா, இப்போ ஒரு பாட்டிலில் சாக்லேட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம்? பொதுவாக தான் சொல்லுவோம், ஒரு பாட்டிலில் சாக்லேட் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கண்டினியூஸில் நம்மளால சொல்ல முடியாது. அந்த பாட்டிலில் வந்து சாக்லேட் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதை வந்து நான் பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லலாம். நான் வந்து ஒரு கார் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னலாம் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த விஷயங்கள், ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பொதுவாக தான் சொல்ல முடியும். இது எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம்னா, யூஸ்வலாக இன்டர்வியூவில் வந்து நான் இந்த ஊர்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம தமிழில் சொல்லும் போது கரெக்டாக தான் சொல்கிறோம். அதே இங்கிலீஷில் நம்ம சொல்லும் போது என்ன சொல்லணும்னா, ஐ எம் கம்மிங் ஃப்ரம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஐ கம் ஃப்ரம் என்ன பிளேஸ்லேருந்து வரோம் அப்படிங்கிறதான் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு வேலையில இப்போ ஒரு ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது டெம்பரரியான ஒரு ஜாப் தான், இப்போதைக்கு நான் இந்த வேலையை செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து கண்டினியூஸ் ஃபார்மில் நம்ம சொல்லுவோம். அதே வந்து உங்களோட ரெகுலர் ஜாப் இதுதான், இப்போ பிஇ முடிச்சுட்டு நீங்கள் ஒரு இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஜெனரல் திங். இதை வந்து நம்ம கண்டினியூஸில் சொல்லக்கூடாது. அப்போ வந்து ஐ ஒர்க் எஸ் அன் என்ஜினியர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ நான் சொல்கிறதா இருந்தால் ஐ ஒர்க் எஸ் அ டீச்சர், பிகாஸ் அது வந்து என்னோட பெர்மனன்ட் ஜாப். இப்போ ஏதோ லீவில் நான் இந்த கொஞ்ச நாள் மட்டும் இந்த விஷயத்த பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கும்போது நம்ம அதை கண்டினியூஸில் சொல்லணும். இப்போ உங்கள் அப்பா என்னவா ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு கேட்கும்போது ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆஸ் நம்ம சொல்லக்கூடாது. அவங்க ஒரு பெர்மனன்ட் ஜாப் ரெகுலராக இந்த வேலை தான் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறாங்க அப்படின்னா, ஹீ ஒர்க்ஸ் எஸ் அ டாக்டர், ஹீ ஒர்க்ஸ் எஸ் அன் என்ஜினியர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு பாட்டில் வந்து சாக்லேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், இந்த டீமில் மொத்தம் 5 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணவே முடியும். யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம். யூனிவர்சல் ட்ரூத் அப்படிங்கிறதும் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு த சயின்டிஃபிக் தியரிஸ் தான். இப்போ சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், இல்லைனா த எர்த் கோஸ் அரவுண்ட் த சன். இதெல்லாம் வந்து இந்த விஷயங்களும் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி நடக்கிற விஷயங்கள் இல்லை, இட்ஸ் காமன். அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்கள் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்கெடியூல்ஸ் ஆர் டைம் டேபிள்ஸ்க்கு நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் யூஸ் பண்ணணும்.
ஸ்கூல் வந்து மண்டே ரீஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல த ஸ்கூல் வில் ரீஓப்பன் ஆன் மண்டே அப்படின்னு சொல்ல மாட்டோம். த ஸ்கூல் ரீஓப்பன்ஸ் ஆன் மண்டே அப்படின்னு சிம்பிள் ப்ரெசென்ட்ல சொல்லியிருப்போம். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி டிசைடட், நம்ம ஸ்கெடியூல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால அதை அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி த ட்ரெயின் லீவ்ஸ் அட் 5 PM ஆல்ரெடி ஸ்கெடியூல் பண்ணின விஷயங்கள்ன்றனால அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். காமனாக நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் இயர் நான் வந்து அப்ராட் போகிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயத்தையும் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் சொல்லுவோம். ஐ கோ அப்ராட் திஸ் மந்த், மேபி இந்த மந்த் எண்டில் தான் போகிறீங்க, அது ஃப்யூச்சர் தான், பட் நம்ம முன்னாடி டிசைட் பண்ணியிருக்கனால ஐ கோ அப்ராட் திஸ் மந்த் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக நம்ம டெய்லி லைஃப்லையுமே நம்ம டிசைடட் ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்கெடியூல்ஸாக இருக்கட்டும், இது ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசென்ட்டில் நம்ம சொல்கிறது தான் ஆப்டாக இருக்கும். லைவ் கமெண்ட்ரிஸ் அப்படிங்கிறது இப்போ கிரிக்கெட் கமெண்ட்ரிஸ்லாம் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா, ஹியர் கம்ஸ் அவர் ஹீரோ, ஹி ஹிட்ஸ் த பால் அண்ட் இட் ரீச்சஸ் த நெட் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து லைவ் ஆக்ஷன்ஸ். ஸோ லைவ் ஆக்ஷன்ஸ்க்கும் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் தான் யூஸ் பண்ணணும். இதில் நம்ம மிஸ் பண்ண விஷயம் என்னென்னா, ஸ்டோரிஸ்க்கு எப்படி சிம்பிள் ப்ரெசென்ட் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஏன் வந்து ஸ்டோரிஸ்க்கு யூஸ் பண்ணணும்? இப்போ நம்ம வந்து பழங்கால கதைகள் சொல்கிறோம், பாட்டி கதைகள் இல்லை ராஜா கதைகள் சொல்லும் போது நம்ம எப்படி ஆரம்பிப்போம்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லுவோம். இது ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இதெல்லாம் முன்னாடியே நடந்து முடிஞ்ச விஷயங்களை நம்ம ரீகால் பண்ணுற மாதிரி சொல்கிறதுனால அங்கே நம்ம வந்து பாஸ்ட் தான் யூஸ் பண்ணுறோம். பட் அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம ஸ்டோரிஸ் சொல்லுவோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். டெய்லி லைஃப்பில் நம்ம நடக்கிற விஷயங்களை ஒரு ஒரு இடத்துல நமக்கு நடந்த இன்சிடெண்ட்டை நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அதுவும் ஒரு ஸ்டோரி தான். ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட ஒரு கதை சொல்கிறாங்க, அந்த இடத்துல வந்து நம்ம பாஸ்டில் சொல்ல முடியாது. அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம்னா, ஒரு ஹீரோ அண்ட் ஹீரோயின் இருக்காங்க அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் டு தெம் இன் தி ஸ்டோரி, இந்த எண்ட் நம்ம வந்து என்ன சொல்ல வரோம், அது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்படி சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரெசென்ட்டில் ஒரு விஷயத்த லைவாக நடக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம எமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ நம்ம எழுதியிருக்க ஸ்டோரியை வச்சு மூவின்றது இனிமேல் தான் மேக் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது நம்ம இதை பாஸ்டில் சொல்ல முடியாது. இங்கிலீஷில் வந்து டோட்டலாக 12 டென்சஸ் இருந்தாலும் சிம்பிள் ப்ரெசென்ட்டோட யூசேஜ் தான் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம நிறைய இடத்துல வந்து கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிட்டு எங்கெல்லாம் சிம்பிள் ப்ரெசென்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னைக்கு லெசன்லேருந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ஸ்க்கு வந்து நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க and hit the bell icon as well. Soon meet you with another interesting session. Until then, bye.